அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து போன 24 மணித்தியாலங்களுக்குள் உலகில் என்னெல்லாம் நடந்துள்ளது என்பது சம்பந்தமான சுருக்கமான தகவல்களை பார்ப்போம். The Global Talk. நமது பக்கத்து நாடான இந்தியா, நம்ம குளோபல் சேனல்ல அதிக இந்தியா நேயர்களும் உள்ளார்கள். உலக அரங்கத்தில் இந்தியா பற்றிய ஒரு செய்தி தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்தியா இப்ப 2-3 நாளா அமெரிக்காவோட முட்டி மோதி கொண்டிருக்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா இந்தியாவிடம் கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்று சொன்னா, ரஷ்யாவிட்ட இருந்து நீங்க பெட்ரோல் இறக்குமதி செய்யக்கூடாது, அதாவது கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இந்தியா அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளல என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சார் ரொம்ப கோவப்பட்டுட்டார். அவர் கோவப்பட்டு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோலை, அதாவது கச்சா எண்ணெயை வாங்குறீங்க, அதன் மூலம் ரஷ்யா வருமானங்களை பெற்று உக்ரைன் மக்களை கொல்றாங்களே, அது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி இந்தியாவை பார்த்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிக்கிறாரு. அதுக்கு இந்தியா சொல்லிச்சுது, நாங்க மாத்திரமா உலகத்துல ரஷ்யாவில இருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் எல்லாம் இறக்குமதி செய்யறோம், ஐரோப்பா நாடுகளே இறக்குமதி செய்து, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்தியா அமெரிக்காவுக்கு பதில் வழங்குச்சு. அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு இந்தியா பதில் வழங்கிட்டு. இதற்கிடையில உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர்ல ரஷ்யா உக்ரைன் மீது அண்மையில சில இடங்கள்ல தாக்குதல் செய்தது. அதாவது ரஷ்யா உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல் செய்தது. இவ்வாறு உக்ரைன் மீது செய்யப்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதல்ல அந்த ட்ரோனுடைய பாகங்கள்லாம் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தா அந்த ட்ரோன் ஷாஹித்ங்கிற ஈரானுடைய தயாரிப்பான ட்ரோன்கள். இங்க கதை என்னன்னு சொன்னா, இந்த ட்ரோனுக்குள்ள சில பாகங்கள் இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு அந்த ட்ரோனுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறதா உக்ரைன் அந்த ட்ரோன்களை ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது மாத்திரம் இல்லாம உலகத்துக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதோட சேர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோவப்பட்டு இந்தியாவுக்கு மனிதாபிமானமே கிடையாதுன்னு சொல்லி உடனடியா இந்தியா மீது வரியை உயர்த்தி விட்டார். அதாவது இந்தியாவுக்கு மேல இந்த 25% வரியை 50% உயர்த்தி விட்டார். அதாவது தெளிவா சொன்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அந்த 25% அண்மை காலத்துல தான் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வகையில உலக நாடுகளில் உள்ள எல்லா நாடுகளை விட இந்தியாவுக்கு உயர்ந்த வரி விதித்து, அதாவது 50% வரியை விதித்து ஊடகங்களுக்கு இது சம்பந்தமா அறிவித்து விட்டார். இதனால இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு செல்ற பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும். இதனால பொருட்களோட விலை அதிகரிக்கிற நேரத்தில் இந்தியாவோட பொருட்கள் அமெரிக்காவில் விற்பனையாகிறது குறைந்த அளவாக காணப்படும். அமெரிக்காவுக்கு இந்த இந்தியா என்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்துன்னு சொன்னா, வெள்ளி, ரத்தினங்கள் மற்றும் தங்க நகைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்து தேயிலை, அரிசி, காஃபி, மோட்டார் பாகங்கள், என்ஜினுடைய உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டருக்கான மெஷின்கள், தொழிற்சாலை உபகரணங்கள், ஆடைகள், மொபைல் போன்கள், கணனி பாகங்கள் சொல்லி பெருந்தொகையான பொருட்களை இந்தியா அமெரிக்காவில் விட்டு வருவது. இப்ப இதற்கெல்லாம் விலை கூடுனா அமெரிக்காவில் இந்தியாவுடைய பொருட்கள் வாங்குவது, அதாவது கொள்வனவு செய்வது குறைந்து விடும். இதனால இந்தியாவுக்கு ஒப்பீட்டளவுல ஒரு வருமானத்தில் ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தும் என்பதை தவிர்க்க முடியாது. இதே பிரச்சனை இலங்கையிலும் இருந்தது. இலங்கை ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு சென்று பேசி ஏதோ ஒரு நிபந்தனை அடிப்படையில் இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டது. ஆனால் இந்தியா மீது அமெரிக்கா சொன்ன குற்றச்சாட்டுகள் வேறு. அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு இந்தியா ரஷ்யாவை விட்டுவிட்டு மாற்று வழிகளை தேட முயன்றால் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு கெட்டுவிடும். ஆகவே இந்தியா இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தியா சகோதரர்களே, இன்று வடக்கு காசாவில் உணவு வாங்க சென்றவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடந்திருக்குது. அந்த வீடியோக்குள்ள இங்கு காட்ட முடியாது. அல் ஜசீராவிலையும் அந்த காட்சியில் காட்டப்படுவது, அது இல்லாம ஏனைய சமூக ஊடகங்களிலும் அந்த காட்சி வெளிவந்து கொண்டிருக்குது. பலர் உணவு மூடைகளோடு வீழ்ந்து கிடக்கிறாங்க. வயிற்றிலையும் தலைகளிலும் நெஞ்சிகளிலும் துப்பாக்கி ரவ்வைகள் துளைத்து கொண்டு போயிருக்குது. ஆனால் அங்கால உள்ள மக்கள் ஏதோ தைரியப்பட்டு பக்குவப்பட்ட போல ஒரு நிலை காணப்படுவது. அதாவது அவர்கள் எல்லாம் தூக்கி கருத்தைகளிலும் அந்த வழியால போற வாகனங்கள் மீது உணவு மூடைகளோடு தாங்களும் ஏறி ஷஹீதான அந்த சகோதரர்களுடைய உடல்களையும் ஏற்றிக்கொண்டு செல்லும் காட்சியில் பல இடங்களில் வெளிவந்துள்ளது சகோதரர்களே. ஆனால் அங்குள்ளவர்கள் அந்த பக்குவப்பட்ட நிலை ஒன்று காணப்படுவது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அங்குள்ளவர்கள் அதிகமானவர்கள் ஃபீ சபீல் என்று கூறிக்கொண்டு மன அழுத்தத்தோடு இல்லாமல் சாதாரணமாக அவர்கள் சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது இனி கவலைப்பட்டு துக்கப்பட்டு பதறி எதுவும் ஆக போவதில்லை, யாரும் எம்மை காப்பாற்ற போவதும் இல்லை, நாங்கள் மரணிக்க போகிறோம். ஆகவே எத்தனை பேர் மரணித்தாலும் இனி கவலை இல்லை என்பது போலத்தான் அங்குள்ள சிறுவர்கள், முதியவர்கள், அவர்களுடைய முகங்களும் அவர்களுடைய நடத்தைகளும் பிரதிபலிக்கின்றது. நிச்சயம் அவர்கள் இணை வைக்காத போது அவர்கள் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வார்கள். அடுத்தது இறைவன் தெளிவாகவே கூறுகிறான், இறைவனுடைய பாதையில் மரணிப்பவர்கள் அவர்கள் மரணிக்கவில்லை, நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று இறைவன் தெளிவாகவே கூறுகிறான். எனவே இவர்களது உடல்கள் தான் இந்த மணல்களிலும் இந்த வண்டிகளிலும் கருத்தைகளிலும் ஏற்றப்பட்டு போகிறது. ஆனால் அவர்கள் சொர்க்கத்தில் பறவைகளாக திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியம்.
அடுத்த செய்தியாக, உலகத்தில் இதுவரை அதிகமான நியூக்ளியர் பாம் அல்லது நியூக்ளியர் வெப்பன் வச்சு கொண்டிருக்கின்ற நாடு, அதாவது அணுகுண்டுகள் வச்சு கொண்டிருக்கிற நாடு என்று சொன்னா அது ரஷ்யா தான் என்று பொதுவான ஒரு கருத்து காணப்படுகிறது. ஆனா ரஷ்யா விட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட அதிகமான அணுகுண்டுகளை ரகசியமா உற்பத்தி செய்து வராங்கிற ஒரு தகவல்கள் அண்மை காலத்தில் வெளியாகி கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அதாவது இஸ்ரேலுடைய அணு சம்பந்தமான முக்கிய உளவு தகவல்களை ஈரான் பெற்றுக்கொண்டு வெளியிட இருந்தது. அதன் பின்பு தான் இஸ்ரேல் ஈரானோடு சண்டைக்கு போய் நல்லா வாங்கி கட்டினது தான் இறுதியாக நடந்தது. ஆனால் ஈரான் சொன்னது, இந்த இஸ்ரேலுடைய அணு உற்பத்தி சம்பந்தமாக நாங்கள் உலகத்துக்கு அதிர்ச்சிகரமான விடயங்களை வெளிப்படுத்த இருக்கின்றோம் என்று ஈரான் கூறி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஈரான் அதை பிறகு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேலுடைய அணு தொடர்பான சகல தகவல்களையும் எடுத்துவிட்டது என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நன்கு தெரியும். இதெல்லாம் இவ்வாறு இருக்கும் போதுதான் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கிறான் சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலை ஏவி ஈரான் மீது தாக்குதல் செய்தது. அதன் பிறகு ஈரான் என்ன சொல்லிச்சது, இதற்கு பிறகு நாங்க அணு வெடிகுண்டு அணு ராக்கெட்டுகள் தயாரிப்போம், தயாரிக்காம இருப்போம், இதை பத்தி இந்த உலகத்துல யாருமே கேட்க கூடாது என்று சொல்லி குறிப்பாக சர்வதேச அணு ஒப்பந்தத்தில், அணுகுண்டு தடை ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் விலகி போச்சுது. இந்த விலகினதால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வயிறு கலங்குச்சுது. ஆனா காட்டிக்கொள்ளையில. ஆனால் ஈரான் திட்ட தெளிவா பைபோஸாக உலகத்துக்கு அறிவித்து விட்டது, இனி நாங்க என்ன வேண்டாலும் செய்வோம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இப்போது உலகத்தில் மிகப்பெரிய நாடான அதிக அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கும் நாடு என்று சொல்லப்படும் ரஷ்யாவும் சர்வதேச அணு ஒப்பந்தம், அதாவது அணுகுண்டு செய்யக்கூடாது என்கிற ஒப்பந்தத்தில் இருந்து தாங்களும் விலகிவிட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டது. இந்த அறிவிப்பு ஈரானுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாக, அதாவது ஈரானுடைய முடிவுக்கு ரஷ்யாவுடைய அறிவிப்பு சாதகமான காரணியாக மாறிவிட்டது. 1987 ஆண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான் மனித குலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அணுகுண்டுகளை நாம 2 பேரும் இனி உருவாக்கவே கூடாது என்று ஒப்பந்தத்தின் கீழே கையொப்பமிட்டாங்க. பிறகு அதன் அடிப்படையில் 2 நாடுகளும் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்கிறீர்கள் என்று சொல்லி வெளிப்படையா தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்களே தவிர, ஆனால் இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரகசியமாக அதிக அணுகுண்டுகளை உற்பத்தி செய்து விட்டதாக பல தகவல்கள் குறிப்பிடுகிறது. இவங்க வெளிப்படையா இந்த விஷயத்தை ஒப்பந்தம் செய்ததுக்கு காரணம், இந்த மாதிரி அணுகுண்டுகளை வேற நாடுகள் செய்யக்கூடாது, அதாவது நாங்களே செய்தவங்களே இனி செய்யக்கூடாது என்று சொல்லி ஒப்பந்தம் செய்து விட்டோம், ஆகவே உலக நாடுகள் செய்திராங்கப்பா என்று சொல்லித்தான் அமெரிக்காவுடைய ரஷ்யாவுடைய ஒரு வகையான நாடகம் தான் இது. ஆனால் அதனை தொடர்ந்து வந்த காலப்பகுதியில் வடகொரியா, இஸ்ரேல், இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்க. இந்த வகையில் பல நாடுகள் அணுகுண்டு வச்சு கொண்டிருக்குது. ஆனால் வடகொரியா அணுகுண்டு வைத்துக் கொண்டிருப்பதும் ஈரான் அணுகுண்டு தயாரிக்க போகுது என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு நோகுது. அதனால தான் வடகொரியாவுடைய நீண்ட நாளா பிரச்சனைகளை ஏற்படுத்தி வடகொரியா ஒரு கூடாத நாடு போல இனங்காட்டி அந்த நாட்டுக்கு மேல மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதித்து வடகொரியாவை ஒரு இறுக்கமான நிலைக்கு அமெரிக்கா தள்ளிவிட்டது. அதே போல விஷயங்களை தான் ஈரான் மீது அமெரிக்கா செய்தாலும் ஈரான் அதிக அளவான கச்சா எண்ணெய் காணப்படுவதால வடகொரியா மாதிரி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை அமெரிக்காவால கொடுக்க முடியாம போச்சுது. ஆனால் இப்ப ரஷ்யா எடுத்துக்கிற முடிவு மிக சிறந்த முடிவு. இப்ப வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய அணுகுண்டுகளை சர்வசாதாரணமா உற்பத்தி செய்வாங்க, பரிசோதிப்பாங்க. இனி அமெரிக்கா ஒருபோதும் கேட்க போறது இல்லை, கேட்கவும் முடியாது. ஏன்னு சொன்னா மிகப்பெரிய நாடான ரஷ்யாவே ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறி நாங்க இனி என்ன வேண்டாலும், எத்தனை அணுகுண்டு வேண்டாலும் தயாரிப்போம், உலகத்தில் இனி இதெல்லாம் யாருக்கும் வரம்பிட முடியாது என்ற ஒரு நிலையை ரஷ்யா எடுத்த முடிவு உருவாக்கி விட்டது. ஆகவே இனி உலகத்தில் அதிகமான நாடுகள் மிக தைரியமா ஈடுபடுவாங்க. ரஷ்யாவிடம் இது சம்பந்தமா உலக நாடுகள் கேள்வி எழுப்பிக்குது, ஏன் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினீங்க, இதனால உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், இனி சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வாங்க, பிரச்சனை வந்தா அணு ஆயுதத்தால இன்னொரு நாடை தாக்குவதற்கு கூட தயங்க மாட்டாங்க. காரணம் என்று சொன்னா மிகப்பெரிய நாடுகளே ஒப்பந்தத்தில் இருந்து விலகிட்டு இனி அணுகுண்டு சம்பந்தமா கேட்பார் பார்ப்பாரற்ற நிலை உருவாகிவிட்டது. ஆகவே ஏன் ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது என்று ரஷ்யாவிடம் உலக நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளது. அதற்கு ரஷ்யா குறிப்பிட்டிருக்கிறது, இந்த அமெரிக்கா, நேட்டோ நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை ராக்கெட்டுகளினால் சூழ்ந்து வட்டமிட்டு வருகிறது. அதாவது ரஷ்யாவை சுற்றி ஆங்காங்கே அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகளில் எல்லாம் அமெரிக்கா ஏவுகணை தளங்களை அமைத்து வருகிறது. ஆகவே இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆகவே இனி இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மதிக்கப் போவதில்லை என்று ரஷ்யா திட்டவட்டமாக அறிவித்து விட்டது. நிச்சயமாக இந்த அறிவிப்பு உலகத்துக்கு ஒரு அதிர்ச்சி தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது இனி ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்யணும் சொன்னால், அந்த நாட்டில் கொஞ்சம் வாங்கி, இந்த நாட்டில் கொஞ்சம் வாங்கி, இங்க பொருத்தி அங்க பொருத்தி என்று சொல்லி அணுகுண்டுகளை தயாரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடும். இதனால இவ்வளவு காலமும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் உலகத்திட மிகப்பெரிய சண்டியன்கள், வல்லரசு என்று சொல்லப்பட்டதற்கு மாறாக அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கும் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இனி நாங்களும் உலகத்தில்
வல்லரசுகள் தான், மோதி பாருங்கள் என்று சொல்லி சண்டித்தனம் உள்ள நாடுகளாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். அதாவது இன்னொரு மாதிரி சொன்னா, கம்பெடுத்தவன்லாம் இனி வேட்டக்காரன் என்ற மாதிரியான நிலைமை உலகத்தில் உருவாகிவிடும். சரி சகோதரர்களே, இன்று கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகளோட தொகுப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் செய்திகள் கிடைக்கும் போது தொகுத்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.